திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க இபிஎஸ் முன்வந்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலை தொடர்ந்து அதிமுகவில் நீடிக்கும் குழப்பம் குறித்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற ஆலோசனையில் திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சியமைக்க வேண்டும் என இபிஎஸ் முன்வந்ததாக தகவல் தெரிவித்த அவர், இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டப்பட்ட அதிமுக சட்டசபை குழு கூட்டத்தில் அதிமுக இனி எந்த கூட்டணியிலும் இல்லை என்றும் தாவேக அரசை ஆதரிக்க வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக சட்டசபை குழு தலைவராக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியும், கொறடாவாக விஜயபாஸ்கரும், துணைத் தலைவராக அரியும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, அதிமுக எப்பொழுதும் உடையாது என்றும் அதிமுக உடைகிறது என்று அவதூறு பரப்ப வேண்டாம் என்றும் தெரிவித்தார். தயவு செஞ்சு அதிமுகவை உடைக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் எங்க மேல அவதூறு பரப்புறாங்க. எங்களது அறிஞர் சி.வி. சண்முகம் தெளிவாக சொல்லிட்டாரு. இது சிலரால் பரப்பப்படுகிறது. எங்களுக்கு அந்த நோக்கமே கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி, இப்ப நானும் சி.வி. சண்முகம் ரங்கமணி நாங்கள்லாம் ஆரம்பத்துல கட்சி ஆரம்பிச்ச போது எங்களுடைய தந்தை இந்த கட்சி தோங்கணும். அது அந்த நோக்கம்லாம் கிடையாது. தொடர் தோல்வி 21 நம்ம வெற்றி பெற்றிருக்கோம், 24 நம்ம பெரிய வெற்றி பெற்றிருக்கோம். அதெல்லாம் கை நழுவி போயிடுச்சு. இதே போல இந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை இருந்தது. அதிமுக ஆட்சி வந்திருக்கு அம்மாவுடைய தொடர் தோல்வி காரணமாக சில கேள்விகள் எழுப்பணும். அன்னத்தை எல்லாம் விளக்கமா சொல்லிட்டாங்க. ஆகவே அதிமுக எப்பொழுதும் உடையாது. அதுக்கு நாங்கள் காரணமா இருக்க மாட்டோம். தமிழக சட்டசபை கூட்டத்தில் சபாநாயகராக தாவேக எம்எல்ஏ ஜே.சி.டி. பிரபாகரும், துணை சபாநாயகராக ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து சட்டசபை கூட்டத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, முதலமைச்சர் விஜய் திமுக தலைவர் இல்லத்திற்கும் அரசியல் கட்சி தலைவர் இல்லத்திற்கும் சென்று வாழ்த்துக்கள் பெற்ற அரசியல் நாகரிகம் சட்டசபையிலும் தொடர வேண்டும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக ஆளும் கட்சியின் குறைகள் மற்றும் நிறைகளை சுட்டிக்காட்டி ஆக்கப்பூர்வ எதிர்க்கட்சியாக செயல்படும் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அரசு சிறப்பாக செயல்பட அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் போதுமான நேரத்தை ஒதுக்கிக் கொடுக்க வேண்டும் என்றும் தராசு போல செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இன்றைக்கு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாராமல் இன்றைக்கு தாங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையோடு வைக்கும் தராசு போல நீங்கள் என்றும் செயல்பட வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அரசு சிறப்பாக செயல்படும். ஏனென்றால் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பது எதிர்க்கட்சியினுடைய கடமை. ஆகவே எதிர்க்கட்சியினுடைய கடமை சிறப்பாக செயல்படுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் முழுமையான நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஓர் உறுப்பினரை கொண்ட கட்சிகளுக்கும் அதிக உறுப்பினர் கொண்ட கட்சியின் கருத்துகளுக்கும் சமமாக மதிப்பளிக்கப்படும் என சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் மக்களே மக்களுக்காக மக்களால் நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்ற ஆபிரகாம் லிங்கனின் உரையை குறிப்பிட்டு உரையாற்றிய முதலமைச்சர் விஜய், மக்களின் எதிர்பார்ப்புகளை செயல்படுத்துவதற்கான திட்டங்களை சட்டங்களை அமல்படுத்தும் பொறுப்பு சட்டப்பேரவைக்கு உள்ளது என தெரிவித்தார். தொடர்ந்து அதிகமான மக்கள் அதிக நன்மைகளை பெற்றுள்ளார்கள் என்ற வகையில் நமது செயல்பாடுகள் அமைய வேண்டும் என குறிப்பிட்டு பேசிய அவர், சட்டப்பேரவையில் ஒரு உறுப்பினரை கொண்ட கட்சிகளுக்கும் அதிக உறுப்பினர் கொண்ட கட்சியின் கருத்துக்களுக்கும் சமமான மதிப்பளிக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் அவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் என்ற வள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சீராக செம்மையாக அமைதியாக நடைபெறும் வகையில் பேரவைத் தலைவரும் துணைத் தலைவரும் செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என தெரிவித்தார். அதிகமான மக்கள் அதிக நன்மைகளை இந்த ஆட்சி காலத்தில் நன்மை பெற்றுள்ளார்கள் என்கிற வகையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். இங்கே அனைவரும் சமம். ஓர் உறுப்பினரை கொண்ட கட்சிகள் இங்கே இடம் பெற்றிருந்தாலும் அவர்களுடைய கருத்துகளுக்கும் அதிக எண்ணிக்கை பெற்ற தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் தெரிவிக்கும் கருத்துகளுக்கும் சமமாகவே மதிப்பளிக்கப்பட்டு
நல்லவை ஏற்கப்பட்டு அல்லவை நிராகரிக்கப்பட்டு ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் இப்பேரவை செயல்பட வேண்டும். நெல்லையில் தாவேக நிர்வாகி தீக்குளித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நெல்லை மாவட்டம் செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இசக்கியப்பன் என்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒன்றிய தொண்டரணி இணையமைப்பாளராக செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் தாவேகா பெரும்பான்மையை நிரூபிப்பதில் ஏற்பட்ட தாமதத்தால் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதில் காலதாமதம் ஏற்பட்டதால் மன உளைச்சலுக்கு ஆளான இசக்கியப்பன் கடந்த 9ஆம் தேதி தனது வீட்டின் அருகே மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளித்தார். உடலில் பலத்த தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆச்சாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த இசக்கியப்பன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக கூடன்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.